கிறிஸ்துக்குள் மிக அருமையானவர்களே, இந்த அருமையான இந்த நேரத்தில் வேதாகமத்தில் இருக்கின்ற சத்திய வார்த்தைகளை உங்களோடு கூட கலந்துரையாடும்படிக்கு ஆண்டவர் என்ன எங்களோடு கூட பேசியிருக்கிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு அதை நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம். நீங்கள் உங்களிடத்தில் ஆண்டவர் என்ன பேசினார் என்பதை இந்த பிள்ளைகளிடத்தில் சொல்லுங்கள் என்று பல முறை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதை நீங்கள் செய்வீர்கள் என்று சொல்லி நிச்சயமாக நம்புகிறோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் எவைகளை சூழ்நிலைக்கு ஏற்றார் போல எவைகளை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ அவைகளை மாத்திரம் நாங்கள் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக காணிக்கை குறித்து நாங்கள் பேசுவதற்காக உங்களோடு கூட நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுகின்ற அந்த வேளையில் ஆண்டவர் நிறைய பேருக்கு நிறைய தாளந்துகளை திறமைகளை கொடுத்தார் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா, அந்த பொறுப்பில் இருக்கிறவங்கெல்லாம் போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க, காணிக்கை நிறுத்துங்க அப்படின்னு மோசைக்கிட்ட போய் நிறுத்த சொல்கிறாங்க. அவர் கூட சொல்லி தான் நிறுத்துறாரு. அந்த அளவுக்கு மக்கள் ஆண்டவருடைய ஆலயத்திற்கென்று, பணிகளுக்கென்று, ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று அவர்கள் மனமோந்து கொடுத்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். அது புதிய ஏற்பாடாக இருக்கட்டும், அது பழைய ஏற்பாடாக இருக்கட்டும், அந்த ஏற்பாடுகளில் மனமோந்து கொடுத்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அவைகளை குறித்து உங்களோடு கூட பேசுவதற்கு முன்னதாக ஆண்டவர் செய்த நன்மைகளை, ஆண்டவருடைய திருப்பெயர்களை சொல்லி, ஆண்டவருடைய புகழை சொல்லி, அவரை துதித்து பாடுகின்ற பாடகர் கூட்டங்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்புகிறோம். அவனமாக ஆண்டவருடைய துதி செலுத்துகின்ற சுந்தர்சிங் அண்ணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு கூட நான் அழைக்கிறேன். அவர் ஆண்டவருடைய திருப்பெயரை சொல்லி, ஆண்டவருடைய புகழை சொல்லி, ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்லி துதி செலுத்தும்படியாக அன்போடு கூட நான் அழைக்கிறேன். சில பாடல்களை பாடி நாம் ஆண்டவரை ஆராதிப்போம், அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்துகிற ஆண்டவராக இருக்கிறார். அவருடைய கிருபையினாலும் அவருடைய இரக்கங்களினாலும் நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை வழிநடத்துகிறார். அவருடைய வாக்குகளை தந்து நம்மை தேற்றுகிறார். எனவே அவருக்கு கோடி கோடி நன்றி சொன்னாலும் அதற்கு அது ஈடாகுமோ? எனவே ஒரு பாடலை நாம் பாடுவோம். எண்ணி முடியாத அதிசயங்களை செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் செய்பவரே என்ற பாடலை பாடுவோம். கோடி நன்றி சொன்னாலும்
அவர் செய்த நன்மைகளுக்கு அது ஈடாகாது. ஆண்டவருக்கென்று நாம் காணிக்கை தருகிறோம். ஆண்டவர் நம்மையே தம்முடைய காணிக்கையாக அவர் அங்கீகரிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், ஆனால் ஆண்டவரோ ஒரு நாளும் மாறாதவராக நம்மத்தில் இருக்கிறார். எனவே நாளின் காணிக்கைகளை குறித்து நாம் அதிகமாக பேச போகிறோம். எனவே ஒரு பாடலை நாம் பாடுவோம். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போதே என்ற பாடலை நாம் பாடுவோம்.
மனுஷர் நமக்கு விரோதமாக எழும்பும்போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நம் பக்கத்தில் இராவிட்டால் நம்மை உயிரோடே விழுங்கியிருப்பார்கள் என்று அவருடைய வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் எப்பொழுதும் நம்முடைய பக்கத்திலே அவர் இருக்கிறார். கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்திலே இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லலாம். நம்மை அவருடைய பற்களுக்கு இரையாமல் ஒப்புக்கூடாது இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி வேதத்தில். ஒருவேளை சத்துரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் அவனுக்கு எதிராக கொடியேற்றுகிறவராக இருக்கிறார். அவருடைய பற்களுக்கு நம்மை இரையாக்காமல் ஆண்டவர் நம்மை தப்புவித்து நம்மை கனப்படுத்துகிறபடியால் அவரை நாம் ஸ்தோத்திரிப்போம் என்று சொல்லி வேதவசம் சொல்லியிருக்கிறது. நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணின கர்த்தருடைய நாமத்திலேயே உள்ளது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் நமக்கு சகாயராக இருக்கிறார். ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தம்முடைய கிருபைகளை நமக்கு தந்து நம்மை வழிநடத்தி ஆண்டவர் நம்மை போஷிக்கிறவராக அவர் காணப்படுகிறாரே. இந்த ஆண்டவரை நாம் போற்றுவோமா? ஹல்லேலூயா, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். எருசலேமை பர்வதங்கள் சுற்றி இருக்குமா போல் கர்த்தர் எப்போதும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதங்களைப் போல இருப்பார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் அவ்விதமாக இருப்பார்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த ஆண்டவரை நாம் போற்றோமா? ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, நீர் எங்களை சுற்றி பாதுகாக்கிற ஆண்டவராக இருக்கிறீரே. ஆண்டவரே, நீர் எங்களை ஆண்டவரே எங்கள் பட்சத்திலே நீர் இல்லாவிட்டால் ஆண்டவரே எங்களை உயிரோடு விழுங்கி விடுவார்கள் ஆண்டவரே. ஆனால் உம்முடைய பிள்ளைகளாகி எங்களை ஒவ்வொரு நாளும் நீ பாதுகாக்கிற ஆண்டவராக ஆண்டவரே, அவருடைய பற்களுக்கு எங்களை இறைகூடாமல் ஆண்டவரே எங்கள் வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறபடியாலும் நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்தி பாடி ஆண்டவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். சுகம் தந்தார் காயத்தாலே, தழுவினார் இரத்தத்தாலே, சுகம் தந்தார் காயத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே, இடம் தந்தார் ஆவியாலே.
அடக்கு பகைவரை ஒடுக்கு இவ்வாறு செய்தீரையா. எதிரியை அடக்கு பகைவரை ஒடுக்கு இவ்வாறு செய்தீரையா. திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், எங்கள் புகழிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலையின் நிழலே. எங்கள் புகழிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலையின் நிழலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. என்னை உயர்ந்த ஸ்தானங்களில் வைத்தவர் நீரல்லவோ. என்னை உயர்ந்த ஸ்தானங்களில் வைத்தவர் நீரல்லவோ. கண்மலை தேடும் வழியும் என்னையும் தருபவர் நீரல்லவோ. கண்மலை தேடும் வழியும் என்னையும் தருபவர் நீரல்லவோ. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. பாடி 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 இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் மகிழ்ப்படுத்துகிறோம் ஆண்டவரே. புதிய பாடல் பாடி எங்கள் ஆண்டவரே நாங்கள் கொண்டாடுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மையே நாங்கள் உயர்த்தி பிடிக்கிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் உம்மை விட்டால் இந்த உலகத்திலே வேறு கண்மலை கிடையாது ஆண்டவரே. எங்களை உயர்ந்த ஸ்தானங்களில் வைத்து எங்கள் அழகு பார்க்கிற ஒரே தெய்வம் நீர்தானே ஆண்டவரே. உம்மை புகழ்ந்து பாடுவது எவ்வளவு நல்லது ஆண்டவரே. அது இனிமையானது ஆண்டவரே. அது உமக்கு ஏற்புடையதாக இருப்பதற்காகவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எனவே எந்நாளும் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்தி புகழ்ந்து பாடுகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. எங்கள் துதிகளிலே நீர் வாசம் பண்ணுகிறபடியாலுமே நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. நம்முடைய வேத வசனங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது எங்களோடு கூட இடைப்படும் ஆண்டவரே. அது எங்கள் பாதைகளுக்கு தீபமும் ஆண்டவரே, எங்கள் கால்களுக்கு ஆண்டவரே தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறதுன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே ஆண்டவரே நீரே எங்களை நடத்தும். உங்களுடைய வசனங்களே வார்த்தைகள் எங்கள் வெளிச்சமாக இருக்கட்டும். மக்கள் கனத்தையும் மகை நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே மிக தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த ஆண்டவர் எல்லாமே ஆண்டவர் நான் தான் படைத்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த பூமியில் இருக்கிறவைகள் எல்லாம் பொண்ணு என்னது, வெள்ளி என்னது, எல்லாமே என்னது தான் ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் அதே ஆண்டவர் என்னன்னா மனுஷனிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவங்களுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது, அவங்க எப்படியெல்லாம் காணிக்கை கொண்டு வராங்க அப்படின்ட்டு அவர் எதிர்பார்க்கிறார். அந்த வகையில் நம்ம மத்தியில் சுந்தர்சிங் அண்ணன் அவர்கள், சுதாகர் அண்ணன் அவர்கள் 2 பேர் வந்திருக்கிறாங்க. சுந்தர்சிங் அண்ணன் அவர்கள் யாரெல்லாம் காணிக்கை கொடுத்தாங்க, ஏன் கொடுத்தாங்க, அப்படி அவர்கள் கொடுத்தது நிமித்தமாக ஆண்டவர் அவர்களை எப்படி கனப்படுத்தினார் அப்படின்லாம் சுந்தர்சிங் அண்ணன் அவர்கள் சொல்ல போகிறாங்க. காணிக்கை என்பது என்ன, காணிக்கை கொடுக்கறதுனால என்ன நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம்,
ஆண்டவர் வந்து அந்த காணிக்கைகளை எப்படி அங்கீகரிக்கிறார், இந்த வகைகளில் சுதாகர் அண்ணன் அவர்கள் பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். முதலாவது சுந்தர்சிங் அண்ணன் அவர்களை அழைக்கிறேன். ஏன்னா யாரெல்லாம் காணிக்கை கொடுத்தாங்க, யாரெல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள், அவர்கள் காணிக்கை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களை எப்படியெல்லாம் சொன்னார், எப்படி அவர்களை உயர்த்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம மத்தியில் சுந்தர்சிங் அண்ணன் அவரை அன்போடு கூட நான் நினைக்கிறேன். அவர் வந்து யாரெல்லாம் காணிக்கை கொடுத்தார்கள் என்கின்ற அந்த வரிசை ஆதியாகமம் துவங்கி கடைசி வரையிலும் ஒரு சிலரை மாத்திரம் இந்த 1/2 மணி நேரத்தில் ஒரு சிலரை மாத்திரம் அவரை சொல்லும்படி அன்போடு கூட நான் நினைக்கிறேன். என்ன முதலாவது சுதாகரன் தான் இல்லை, நீங்கள் முதல்ல வந்து யாரெல்லாம் கொடுத்தாங்க, ஆண்டவர் வந்து எப்படியெல்லாம் ஆண்டவர் வந்து மகிமைப்படுத்தினார்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே வரும் பொழுது சில தகவல்கள், எப்படி காணிக்கை கொடுக்கணும், காணிக்கை கொடுப்பதனுடைய நோக்கம் என்ன, அந்த காணிக்கை கொடுக்கறதுனால ஆண்டவர் எப்படியெல்லாம் அங்கீகரிச்சிருக்கிறாருன்றதை தான் அவர் சொல்ல போகிறாரு. ஆகையினால் அதை முதல்ல இவர் சொன்னார்னா அவருக்கு நிறைய பாயிண்ட்ஸ் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனால் காணிக்கை அப்படின்னு யோசிக்கும்போது ஆதியாகமத்திலேயே ஆண்டவருக்கு வந்து காணிக்கை கொடுப்பது ஆரம்பித்து விடுகிறது. ஏன்னா முதலாவது ஆபேலும் காயினும் ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வருகிறார்கள். ஆபேல் காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரித்தார், காயினுடைய காணிக்கையை தள்ளிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஆனால் அவனும் விளைச்சலின் முதற் பலனை தான் அவர் கொண்டு வந்தார். யார்? காயின். ஆபேல் வந்து அவர் ஆடு மேய்க்கிற தொழில் இருந்தவொடனே அப்படி கொளுத்த கன்றுகளை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது ஆண்டவர் ஏன் வந்து அந்த காணிக்கையை அங்கீகரிக்கவில்லைன்னு சொல்லி நான் யோசித்து பார்க்கும்போது மனசு தான் கண்டிப்பாக மனசு தான். ஒருவேளை அவர் என்ன நினைத்தார் என்னங்கிறது எழுதப்படவில்லை. ஆனால் அதை அங்கீகரிக்கவில்லை. ஒருவேளை அவர் என்ன மனசில் யோசித்தார் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. அதுக்கு பிறகு வரிசையை நம்ம ஆதியாகமத்திலேருந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எனக்கு காணிக்கைகளை கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டு சொல்லிகிட்டே தான் இருக்கிறார். ஒரு வசனத்தில் என்ன வாசிக்கிறோன்னா, முதல் பழுக்கும் உன் பழத்தையும் வடியும் ரசத்தையும் இடத்துல கொண்டு வாங்க. இன்றைக்கோட கிராமத்தில் பாருங்கள், ஒரு மரம் வச்சாங்கன்னா அதில் முதல் அந்த பழுக்கிற பழத்தை வந்து நம்முடைய ஆலயத்தில் ஆல்டரில் கொண்டு வைப்பாங்க. இன்றைக்கும் அது இருந்துட்டு தான் இருக்குது. அப்போ முதல்ல நம்ம என்ன, இப்போ ஒரு வயல் அறுவடை பண்ணுறாங்கன்னா ஒரு மூட்டை நெல்லை கொண்டு என்ன பண்ணிடுவாங்க, அது என்ன பண்ணுவான், அந்த களத்துலேயே என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு ஒரு கோணியை வச்சு இதுக்கு வந்து ஆலயத்துக்கு அப்படின்னு ஒரு கோணியில் போட்டு வச்சுருவாங்க அந்த நெல்லை. அந்த நெல்லை கொண்டு அப்படியே கொண்டு ஆலயத்தில் கொண்டு வைப்பாங்க. அப்போது ஆண்டவர் ஆதி நாட்களில் இருந்து இதை சொல்ல ஆரம்பிச்சிட்டார். நீங்கள் வந்து மனுஷனை கொடுக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே உங்களை விளைச்சல்களை நீங்கள் எனக்கு தரும்போது நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி, அது நீங்கள் எந்த நோக்கத்தில் கொடுக்குறீங்க, உள்ளத்தின் ஆழத்துலேருந்து கொடுக்குறீங்களா, இல்லை எல்லாரையும் இவங்க கொடுக்குறான் அவங்க கொடுக்குறாங்கன்னு கொடுக்குறீங்களா, அது வந்து ஆண்டவர் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் யாத்திராங்கமத்தில் என்ன, இஸ்ரேல் புத்திரர் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு, மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுக்கிறவன் எவனோ அவனிடத்தில் என் காணிக்கைகளை வாங்குவாயாக அப்படின்னு இருக்குது. மோசேக்கு ஆண்டவர் சொல்கிறார். யாத்திராமத்தில் வந்து சொல்லும்போது சொல்கிறாரு, இஸ்ரேல் புத்திரர் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்கிறார். அப்போது ஊழியக்காரரை வந்து சொல்கிறாரு. கடவுள் வந்து கடவுள் வந்து அந்த காணிக்கையில் அவர் என்னதை ஒன்றும் கிடையாது. ஆனால் மக்களை வந்து அவங்க ஆசீர்வாதத்தில் வந்து ஆண்டவருக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பழக்கு வைக்கிறார். ஏன்னா ஆண்டவருக்காக நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து அதை விரும்புகிறார். அதுதானே இப்போ மன்னா வந்து ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருந்தார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் போயிட்டு கானான் தேசத்தில் குடியிருக்கும் பொழுது மன்னா நின்றுடுச்சு. அதுக்கப்புறம் அப்போது நீங்கள் அங்கே பயிர் தொழில் கற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்கிறார். பயிர் செய்வதற்கும் எல்லாவற்றையும் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். அப்பொழுது முதல்ல வர்ற கதிர்களை எல்லாவற்றையும் எனக்கு கொண்டு வாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த மக்கள்
நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கொடுக்கின்ற அந்த தன்மையை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்களா, அதை தான் அவர் பார்க்குறார். பார்க்குறாரு. உண்மையாக பார்க்கணுன்னு சொன்னால் அந்த மக்களுக்கு மண்ணா கொடுத்தாரு. அது வரைக்கும் ஆடு மாடுகளை மேய்த்துக்கிட்டே இருக்காங்க, நாடோடிகளாக தான் இருக்கிறாங்க. அதன் பிறகு தான் கானான் தேசத்திற்குள்ளார வந்த பிறகு தான் அவங்க நிலையாக நிற்கிறாங்க, விவசாயம் செய்ய கற்றுக்கொள்கிறார்கள். இந்த விவசாயம் செய்யும் பொழுது முதல்ல தேடி வருகின்ற அந்த பொருட்களை கடவுளுக்கென்று படைக்கிற கடவுள் ஒன்று அதை எடுத்துக்க போகிறதில்லை. நான் பசியாக இருந்தாலும் உனக்கு சொல்லு. ஆமாம், சொல்லுவோம். அந்த நிறைவும் என்னுடைய அப்படியே மலைகளில் திரிகிற எல்லா ஆடு மாடுகளும் என்னுடையதுன்றாரு. மாடத்தில் பிறக்க எல்லா பறவைகளும் என்னுடைய. அவர் படைச்சது, அவருக்கு நம்ம கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் ஆண்டவர் கர்த்தருக்கு பயந்து அவளுக்கு செய்கிறார்களா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அது இதுக்கு தான் காணிக்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. ஆண்டவர் காணிக்கை செலுத்தணும்னு ஜனங்கள் சொன்னதுக்கு நமக்கு பயந்து ஜனங்கள் உண்மையாக உள்ளத்தின் ஆழத்துலேருந்து அவங்க கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, ஃபஸ்ட்டு காணிக்கை அப்படின்னு வந்திருக்குது. ஆனால் நம்ம உலகத்தில் ஒரு மனுஷன் ஏதாவது ஒரு உதவி செஞ்சுட்டா நம்ம திரும்பி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடறோம்ல. ஆனால் கடவுளுக்கு இவ்வளோ செஞ்சுருக்காருல, அதை ஆனால் யோசித்து பார்க்குறோமான்னு யோசித்து பார்த்தா அந்த அளவுக்கு நம்ம அவருக்கு செய்கிறதில்ல. ஆனால் அதை முக்கியத்துவப்படுத்துகிறார், அந்த காணிக்கை மூலமாக நம்ம செய்யணும்னு சொல்லி நான் முக்கியப்படுத்துகிறாரு. ஆனால் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாட்டில் பார்த்தா ஐயோ எவ்வளோ வசனம் இருக்குது. அதெல்லாம் ஒரு அரைலாம் ஒன்றுமே சொல்ல முடியாது, அவ்வளோ வசனங்கள் இருக்குது. சொல்லியிருக்காங்க, மிருக ஜீவனில் கொண்டு கொடுங்கங்கிறாங்க. உங்கள் பிள்ளைய முதற் பேரான பிள்ளைய கொண்டு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் அந்த அண்ணால் கோயிலில் நேற்று தான் பிரசங்கம் பண்ணார். அண்ணால் கோயிலில் நீ எனக்கு ஒரு குழந்தைய நான் கொடுத்தா அதை நான் உமக்கே கொடுத்துருவேன். அவர் எனக்கு ஒரு குழந்தை தாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்கலையாம். எனக்கு நீங்கள் ஒரு குழந்தைய கொடுத்தா அதுதான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அதே மாதிரி அந்த பொருத்தனையை அந்த அம்மா நிறைவேற்றிச்சு. இல்லை, அண்ணாளுடைய நோக்கம் என்னன்னா, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு முதல் பெயர் அனைத்தும் என்னுடையவைகள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதை நிறைவேற்றணும் ஒன்று. ரெண்டாவது, இவளுக்கு குழந்தை பிறக்கிறது இல்லை அப்படிங்கிறது அந்த இடத்துல தடை செய்யப்பட வேண்டும். மலடிங்கிற பேர் மலடி அப்படிங்கிற பெயர் மாற்றப்பட வேண்டும். எனக்கும் குழந்தை பிறந்திருக்குது, அதை ஆண்டவருக்கு நான் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு அவர் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அது முக்கியமான காரணம் நினைக்கிறேன். ஆதி நாட்கள் குழந்தைய முதற் பிள்ளை. இன்றைக்கும் பாருங்கள், முதல் பிள்ளை பிறந்துட்டுனா நாங்கள் ஐயருக்கு என் பிள்ளைய ஒப்பு கொடுத்துருவோம், ஐயராக போனோம் அப்படின்னு. சில பேர் மிஷினரிகளாக போனோம் அப்படின்னு இன்றைக்கும் அந்த பழக்கம் இருக்குது. ஆனால் போகிறாங்களோ போகலையோ அதெல்லாம் அப்புறம் கதை. ஆனால் தாய் தகப்பனுக்கு அது ஒரு ஆசை, நம்முடைய பிள்ளை ஒரு ஐயராக போயிடாதா, இல்லைன்னா ஒரு ஊழியக்காரனாக ஆண்டவருக்காக பணி செய்கிற பிள்ளையாக போகாதா அப்படிங்கிற பழக்கம் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்குது. இந்த காணிக்கையை அப்படியே பழைய ஏற்பாட்டிலேருந்து அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா வலியுறுத்திக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு அமுக்கி குலுக்கி உங்கள் மடியில் சரிந்து விழும்படி போடப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நீங்கள் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அப்படின்னா கொடுக்கறது ஒரு முக்கியமான ஒரு காரியம். அப்படிங்கிறதுனா இந்த நம்ம நிருபங்களுக்கு வரும்போதுனே நான் ரொம்ப வாசித்தது கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் தானே. அதை நான் தான் அது மட்டும் தான் கொஞ்சம் நல்லா வாசித்தேன். ஏன்னா 2 அதிகாரத்தில் 8ஆம் அதிகாரத்துலேயும் கொடுக்கறது பற்றி இருக்குது, 9ஆம் அதிகாரத்துலேயும் கொடுக்கறது பற்றி இருக்குது. என்ன சொல்கிறாருன்னா, மக்கதுனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையில் உங்களுக்கு அறிவிக்கிறோம், அவர்கள் மிகுந்த உபத்திரத்திலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உள்ளவர்களாக இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். அந்த வறுமையில் அவங்க இருக்கும்போதுனே அவங்க சந்தோஷத்தினாலே அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ நான் மனப்பூர்வமாக கொடுக்கறது. அப்போ நான் தரித்திரம் பிடிச்சவன், என்னால கடவுளுக்கு நான் கொடுக்க முடியாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. ஆண்டவர் அமௌண்ட்டு எதிர்பார்க்கறது இல்லை, உள்ளத்தை எதிர்பார்த்து அவங்க எவ்வளோ தியாகத்தோடு கொடுக்குறாங்க, சந்தோஷத்தோடு
மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி மக்கதுனியா மக்களை பற்றி பவுல் சொல்றாருனே. அவர்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு இவர் கம்பல் பண்ணவே இல்லை. பவுல் அப்போஸ்தலன் நான் சாட்சியா இருக்கிறேன் அப்படின்றாரு பாருங்க. இவர் வந்து காணிக்கை கொடுங்கன்னு கேட்கல, அவங்களே மனம் வந்து கொடுத்தாங்க. அவங்க கொடுத்தாங்க. கொடுக்கின்ற அந்த பழக்கம் அவர்களுக்கு இருக்கிறது. தங்களுடைய தரித்திரத்திலிருந்து கூட கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது நான் சாட்சியா, நானே பார்த்துருக்குறேன் கண்ணால் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க. அது பெரிய விஷயம். அது ஆமாம். நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களைத்தாமே கர்த்தருக்கென்று கொடுத்தார்கள். அதான் இப்போ பாடினால காணிக்கை தந்தோம் கர்த்தாவை ஏற்றுக்கொள். அப்போ நம்மையே காணிக்கையாக கொடுக்கறது. அவங்க தன்னையே காணிக்கையாக கொடுத்தாங்க. அதுக்கு பிறகுதான் பைசா கொடுத்தாங்க, ரூபா அது கொடுத்தாங்க அவங்க தரித்திரத்தில். அப்போ என்ன சொல்றாருன்னா, இப்படி ஒரு தரித்திரம் உள்ளவங்களே நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் பெருகணும், எல்லாரும் அதில் பெருகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீங்கள் பெருகிறது போல இந்த தர்ம காரியத்திலும் நீங்கள் பெருக வேண்டும். வச்சுக்கிட்டு இருக்க சேர்த்து வைக்காத. நான் முன்னாலோட பேசியிருக்கோம், 100 ரூபா சம்பளம்னா 10 ரூபா ஈஸியாக கொடுத்துருவோம். 1 லட்சம் வந்துச்சுன்னா 10,000 கொடுக்கலாம். யோசிப்போம் என்னண்ணே? கண்டிப்பா இல்லை கட்டுப்படாது. அதாவது ஒரு பாடல் உண்டு நம்ம கீர்த்தனையில் உண்டு, காணிக்கை தருவாயே கர்த்தர்க்குனது 10ல் ஓர் பங்குதான் பத்தினில் கட்டுப்பட்ட யூதருக்கு அல்லவோ. என்ன அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரா, உன்னிடத்தில் இருக்கிறான்னு கொடுத்துன்னு சொல்றான். இல்லை சகேயு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் கொடுத்துட்டான் அப்படின்னு தான் சொல்லியிருக்குது. அதன் முன்னால் ஆண்டவர் வந்து உன் வீட்டில் தங்கணும்னு சொல்கிறாரே தவிர, அவன் தன்னை தகுதிப்படுத்தி கொண்ட பிறகு தான் நான் ஏழைகளுக்கெல்லாம் கொடுத்துட்றேன், பாதி அப்படியே கொடுத்துட்றேன் ஏழைகளுக்கு, நான் யாருக்கிட்ட அநியாயமாக வாங்கியிருந்தேன்னா அது 4 திருப்பி கொடுத்துட்றேன்னு சொன்ன பிறகு தான் ஆண்டவர் வந்து இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்ததுன்றாரு. சொன்ன பிறகு தான் சொல்கிறாரு. எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே கிறிஸ்தியஸ் உலகத்துக்கு வந்திருக்கிறாரு அப்படின்றத அவர் அங்கே காட்டுறாரு அந்த இடத்துல. புதிய ஏற்பாடில் 10க்கு 1 இல்லை, கர்த்தர் செய்த அளவை நீ உட்கார்ந்து பார்த்தால் 10 1 இல்லை, பல மடங்காகிடாதோ அப்படின்னு பக்தர்கள் இருக்காரு. அப்போ 10ல் ஒரு பங்கு கிடையாது, நீ எவ்வளோ உன்னையால் ஆண்டவருக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்போது அவங்க இந்த இதில் காரியத்தில் நீங்கள் பெருக வேண்டும். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யம் படிக்கு உங்களுக்கு மொத்தம் தரித்திர நாடார். ஆண்டவரே ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் உங்களுக்காக இந்த உலகத்தில் தரித்திரமாக வந்து பிறந்தார், தரித்திரத்தில் வாழ்ந்தார். அப்போ நீங்கள் வாழ்வடைய வேணும் அப்படி அப்படின்னா நீங்கள் எவ்வளோ யோசித்து அவருக்காக கடவுளுடைய ஊழியத்துக்காக கடவுளுக்காக செய்ய வேண்டும்னு சொல்லினா அந்த வசனம் இருக்குண்ணே. அவனவன் விசனமாயும் இல்லை கட்டாயமாயும் இல்லை, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். ஆனால் உற்சாகமாய் கொடுக்குற இடத்துல அது அவங்க சந்தோஷத்தினால் கொடுத்தார்கள் இருக்குல்ல, சந்தோஷமாக கொடுத்தாங்க. உற்சாகமாக கொடுக்குற இடத்துல ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. வாரியரைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், நீதி என்றென்றைக்கும் இருக்கும் என்று எழுதியிருக்கிறபடி விதைக்கிறதுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிற அவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலே. அப்போ நீங்கள் பேச வேண்டிய டாபிக், நம்ம ஆண்டவருக்காக நம்ம செய்யும்போது அவர் நம்மளை வந்து என்ன பண்ணுவார், சும்மா விடவே மாட்டார். அதனால் கொடுக்கறது பற்றின யாருக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ யோசிக்கும் போதுன்னா எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுக்கணுமா காணிக்கையை, ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் கொடுத்துட்டு அப்படி இல்லை. ஆமாம் ஆமாம், அதுதான் உண்மை. அது எந்த இடம் சொல்லுங்க, அதை தெசலோனிக்கேரா இது கலாத்தியர் 6 போட்டிருக்கேன். திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். அப்போ காணிக்கையை வந்து என்ன பண்ணணும், பகிர்ந்து எல்லாருக்கும். ஆனால் நிறைய பேர் செய்கிறாங்க. இப்போ கூட ஒரு காணிக்கைன்னு ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுட்டு எல்லா ஊழியர்களுக்கும் அப்படி இப்படி ஷேர் பண்ணி கொடுக்கறது இன்றைக்கும் நிறைய பேர் செய்கிறது தான் இருக்கேன். ஆலயத்துக்கு கொடுக்க. அதே போலண்ணா பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தசம பாகத்தை கொடுக்க சொல்கிறாரு. அதை யார் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பாஸ்டர்ஸ்க்கே கற்றுக் கொடுக்குறாரு ஆண்டவர்.
ஏன்னா யார் யார் கொடுக்கணுன்ட்டே சொல்கிறாரு. தசம பாகத்தை பற்றி ஒரு நாள் பேசுவானே, அது ஒரு பெரிய டாபிக்னா அது பெரிய டாபிக். அது காணிக்கையை மட்டும் காணிக்கை வந்து இப்படிலாம் இல்லை அது யார் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பேசுகிறாரு. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஆமாம், தாங்களே வச்சுக்க சொல்லலை. ஆமாம், பகிர்ந்து கொடுக்க சொல்கிறாரு. அதுதான் சொல்ல வரேன் நான். அதனால தான் அதை பற்றி நான் பேசுகிறேன். அதுக்கு பிறகுன்னா சோம்பேறியாக இருக்கிறவனுக்கு பவுல் என்ன சொல்கிறாருன்னா, ஒருவனிடத்தில் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாக இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம் அப்படிங்கிறார். ஊழியக்காரன் வந்து வீட்டில் உட்கார்ந்துட்டு அவன் தருவானா இவன் தருவானா அப்படின்னு சொல்லவே இல்லை. ஊழியத்துக்கு நம்ம கொடுக்கலாம், ஆனால் ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு அவர் சொல்லவே இல்லை எனக்கு கொண்டு கொடுங்க சொல்லவே இல்லை. அது மாதிரி எனக்கு கொடுக்கணும். அவர் எங்கடா பவுல பாசல் சொல்லியிருக்காரு பாருங்க, வேலை செய்து சாப்பிட்டோம் அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கு அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதனால் அல்ல. உங்கள்கிட்ட எனக்காக நான் உங்கள்கிட்ட கேட்கலாம், அதுக்கு எனக்கு உரிமை இருக்குது, அதிகாரம் இருக்கு. அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும் என்று அப்படி செய்தோம். சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, ஒருவன் வேலை செய்ய மனதில்லாது இருந்தார் அவன் சாப்பிடவும் கூடாதுன்னு சொல்லிடுவார். உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ மக்களுடைய பணத்தை வாங்கி நீ திங்கிறதுக்கு இல்லை, நீ கார் வாங்குறதுக்கு இல்லை, நீ பில்டிங் கட்டிக்கிட்டே இருக்கிறதுக்கு இல்லை, உன் சாப்பாட்டுக்கு நீயே உழைச்சி பண்ணுன்றது எவ்வளவுதான் சொல்கிறேன். அது வந்து உன் சாப்பாட்டுக்கு நீ தான் சம்பாதிக்கணும், இல்லை நீ சாப்பிடாத அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறாரு. நம்மளும் சொல்ல, வேதவசம் சொல்லுது அப்படி. அப்போது இன்னைக்கு ஊழியக்காரங்கெல்லாம் ஆண்டோடைய காணிக்கையை வாங்கும்போது, ஏன்னா கிட்டத்தட்ட 40 வருஷம் வந்து நான் கொடுத்துறேன் அவங்ககிட்ட. 40 வருஷம் கிட்டத்தட்ட எஃப்எம்பிக்கான ஊழியம் செய்கிறோம். இந்த கை எவ்வளோ காணிக்கைகளை என் கை வாங்கியிருக்குது. அவங்களுக்கு ஜோமனி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நம்ம என்ன பண்ணோம், நல்ல ஒரு ரசீது போட்டு ஒரு பைசா கூட நம்மகிட்ட வைக்காமல் அவ்வளோத்துக்கும் ரசீது போட்டு என்ன பண்ணுவோம், ஊழியத்துக்கு நம்ம அனுப்புகிறோம். இந்த ஊழியத்தை தான் யார் பண்ணியிருக்கா, தீத்து பண்ணியிருக்கிறார். அது வந்து ஒரு வசனம் இருக்குது. ஆண்டவர் வந்து எஸ்லேமுக்கு வாங்கி அனுப்பியிருக்காங்க காணிக்கை. அனுப்புனாங்கல்ல, ஊழியக்காரங்களை அனுப்புனாங்கல்ல, அங்கே வந்து இவங்க விசுவாசிகள்கிட்ட கலெக்ட் பண்ணி அதுக்கு ஒரு ஆள் போட்டு எருசலேமுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. எருசலேமில் வந்து பஞ்சம் உண்டாயிடுச்சு, இவங்க இடத்துலையும் பஞ்சம் இருக்குது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சமயத்தில் கூட சேர்த்து காணிக்கைகள்லாம் கொஞ்சம் சேர்த்து எருசலேமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சும்மா இருந்து நீங்கள் சாப்பிடாதங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு பிறகு காணிக்கையை நம்ம எப்படி ஜாக்கிரதையாக செலவிட பண்ணணும். ஆனால் அதனுடைய நன்மைகளை நீங்கள் சொல்கிறீங்களாண்ணே? ஆமாம், ஓகேண்ணே. அதுக்கு முன்னால் காணிக்கைகள், இப்போ நம்ம பேசுனதுலேருந்து என்னென்ன காணிக்கைகள் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சும்மா ஒரு சில காரியங்களை மாற்றம் நம்ம பேசிட்டு அடுத்ததுக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். காணிக்கைனாலே எல்லோரும் யூஸ்வலாக என்ன நினைப்போம், ஃபஸ்ட்டு பணத்தை தான் நினைப்போம். நம்ம இப்போ இருக்கிறதுல அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம நினைக்கிறோம். அதுவும் ஒரு காணிக்கை தான், ஆண்டவருக்கு கொடுக்கறது காணிக்கை. அண்ணன் சொல்லும்போது சொன்னாங்க நிலத்தின் கனிகள் இல்லை, அதுவும் வந்து காணிக்கை தான். அதே மாதிரி ஆடு மாடுகள் இல்லை, அதுவும் வந்து ஆண்டவருக்கு முதல் ஈற்று அவர் கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி. அது வந்து நம்ம யார் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆபேல் பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஆடு மாடுகள் அதில் தான் முக்கியமாக கருதுகிறான். இவன் வந்து காயின் பார்த்தீங்கன்னா அவன் நிலத்தின் விளைச்சல்களை கொண்டு போகிறான். 2 பேரும் சரி சமமாக தான் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி தான் ஆண்டவர் வந்து இப்போ நம்ம யாரெல்லாம் வந்து காசு சம்பளமாக வாங்குறாங்களோ அவங்க சம்பளமாக படைக்கிறாங்க, காசாக படைக்கிறாங்க. அவ்வளோதான் விஷயமே தவிர மற்றபடி பழைய ஏற்பாட்டின் காலத்துலலாம் வந்து அன்றைக்கெல்லாம் வந்து பண்டமாற்று முறைகள் அன்றைக்கி இருந்தது. அதனால் அவங்க வந்து அப்படியே படைத்தாங்க. அதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, முதலீச்சை கொண்டு வந்து படைங்க, முதல் காணிக்கை கொண்டு வந்து படைங்க, முதல்ல கதிர் எடுத்துகிட்டு வந்து படைங்க அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் எல்லாமே சேஞ்ச் ஆகிக்கிட்டே வரத்தை நம்ம பார்க்குறோம். காசு சேர்த்து தான் கொடுத்து அனுப்புகிறாங்க. மக்கதோனியா திருச்சபையார் காசை சேர்த்து தான் திருப்பி கொடுத்து அனுப்புகிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நான் இன்னொன்று முக்கியமாக அண்ணன் சொன்னதுலேயும் முதற்குமாரனை, அது வந்து ரொம்ப இல்லை சிரேஷ்ட புத்திர பாகம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. முதல் ஃபஸ்ட் ப்ரெஃபரன்ஸ், ஃபஸ்ட்டு இதை வந்து ஆண்டவருக்கு, அதெல்லாம் ஒரு சிறப்பான காரியம். அண்ணன் சொன்ன போல் இன்றைக்கும் நிறைய பேர் வீட்டில் முதல் குழந்தைய ஊழியத்திற்கு
அது இன்றைக்கும் நடக்குது நிறைய. ஆனால் ஒருவேளை இப்போ வரும் காலங்களில் எப்படி இருக்கும்னு தெரில அது. ஆனால் இன்னைக்கு இப்போ ஒரு பிள்ளை தான் பிறகு அதனால் அப்படி சொல்ல முடியுமான்னு தெரில. ஆனால் அந்த காலத்தில் அது நடந்து கொண்டு தான் இருந்துச்சு. நிறைய பேர் வெறும் முதற் பேர் ஆனால் ஆண்டவர் ஊழியத்துக்குன்னு சொல்லி விட்டுறதில்ல, அதற்காக டெய்லி ஜெபம் பண்ணியிருக்காங்க. அவங்கள ஊழியக்காரில் மாற்றுங்க. எமில் ஜபசிங் அண்ணன் ஒரு தடவை அவர் சொன்ன சாட்சியிலேருந்து சொன்னாங்க. அண்ணன் வந்து வாலிப வயதில் எப்படி எப்படியோ இருந்தாலும் அண்ணன் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க அம்மா ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்ததுலேருந்து தொடர்ந்து அவருக்காக ஜெபித்திருக்காங்க. ஒரு நாள் நைட் எழுந்து போகிற அவங்க காலடியில் உட்காந்து அவங்க அம்மா ஜெபம் பண்ணி இருந்திருக்காங்க. அவருக்கு அப்போ தான் நம்ம இப்படிலாம் இருக்கிறோம், ஆனால் என்ன ஊழியத்துக்கு அனுப்பணும் என் மேலே நம்பிக்கை வச்சு எங்கள் அம்மாவுக்காக ஜெபம் பண்ணுறாங்களே சொல்லி ஆண்டவர் அவங்கள மாற்றி ஊழியத்துக்கு அனுப்பினார். அப்போது அந்த காரியம் இல்லை, பிள்ளைகளை கூட கடவுளுடைய காணிக்கையாய் படைக்கிற அந்த ஒரு சிறப்பான காரியம் இல்லை அது இருந்து. வேறு ஏதாவது காணிக்கை உங்களுக்கு தெரியுமாண்ணே? நான் பைபிள்லேருந்து பார்த்தது ஒரு சில காரியங்கள் இதுதான் நான் பார்த்தேன் நான். சரி, அப்புறம் இந்த காரியங்கள்லாம் நம்ம காணிக்கையை நம்ம படைக்கிறோம். எதற்காக காணிக்கை படைக்கணும் இல்லைன்னா ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும்ல, அது நம்ம கரெக்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாவ நிவர்த்திக்காக நிவாரண பலியாகவும் காணிக்கை அவங்க செலுத்திருக்காங்க. அதுக்கு தான் ஆடு மாடுகள் படைக்கிறது, புறா குஞ்சுகளை பலியாக செலுத்துறது, இப்படிப்பட்ட காணிக்கைகளை கூட அந்த காலத்தில் அவர்கள் சேர்ந்திருக்காங்க. யாத்திராகம் 25ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஊழியத்திற்கு சகல ஊழியத்திற்கு கூட அந்த காலத்தில் அந்த காணிக்கைகளை அவர்கள் தந்திருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி யாத்திராகம் 35ஆம் அதிகாரத்தில் மோசே கற்பித்த வேலைக்காக, மோசே அவளுக்கு இப்படிலாம் செய்யணும்னு சொல்லி கொடுத்ததற்காக அந்த காணிக்கைகளை அவர்கள் செலுத்தினார்கள் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கும். இப்படி ஒருவேளை காணிக்கைகள் இன்னொன்று சொல்லணும்னா நன்றி செலுத்துவோம். நம்ம ஜெனரலாக பேசணும்ல, உலக பிரகாரமான மனிதர்கள் நமக்கு உதவிகள் செய்யும்போது உடனே நன்றி செய்கிறோம்ல. கடவுள் வந்து இவ்வளோ காரியங்களை நம்ம செஞ்சுருக்காருல்ல, ஏதாவது ஒரு பண்ணணும், அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் நினைக்கிறேன். அதான் காணிக்கையாக அதை வெளிப்படுத்துகிற ஒரு வேதத்தின் அடிப்படையில் அப்படிப்பட்ட காரியங்களும் இருக்கிறது. ஒருவேளை அதன் அடிப்படையிலும் நம்ம காணிக்கையில் செலுத்த நம்ம அழைக்கப்படுகிறோம். வேற ஏதாவது காரணம் இருக்குமாண்ணா? தாவீது காலத்தில் வரும்போது ஒரு ஆலயத்தை கட்டணும், ஆனால் சொல்லிட்டாரு ஆண்டவர் நீ ஆலயத்தை கட்ட மாட்டேன், அவன் குமாரன் தான் கட்டும் அப்படின்ட்டார். ஆனால் ஆலயம் கட்டுவதற்கு அவர் வந்து எல்லா பொருளையும் சேர்த்து வைத்தான். பொருட்களை வந்து தாவீது சேர்த்து வச்சிருந்த அது இப்படிதான் அண்ணன் சொன்னாங்க பெஸ்ட் போதும் அப்படின்னு காலத்துல போதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி மோசே சொல்லியிருக்காரு, தாவீதும் சொல்லியிருக்காரு. அவ்வளவு வந்து காணிக்க மக்கள் வந்து கொட்டிட்டாங்க. உடனே போதும் அப்படின்னு சொல்ற அளவிற்கு மக்கள் கொடுத்தாங்க அப்படின்ட்டு. ஆனால் இது யோசிக்கும் போது எனக்கு ஒரு காரியம் நான் ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. இப்போ வந்து காணிக்கை நம்ம செலுத்த வேண்டியது இப்போன்னா இது கடவுளுடையதே, அவருடைய கரத்தில் வாங்கி அவர் கரத்தில் தான் நம்ம கொடுக்குறோம் இல்லை, அவர் தான் நம்ம கொடுத்துருக்கிறாரு. அதுலேருந்து ஒரு பகுதியை தான் நம்ம காணிக்கையாக கொடுக்குறோம். அது கொடுத்து தான் அவருக்கு ஒன்றும் இது கிடையாது. ஆனால் அந்த ஹேபிட் இல்லாட்டி அந்த பழக்கம் ஒரு சிறப்பான ஒரு காரியம். அதை நம்ம எப்படி மனுஷரை கனம் பண்ணுறோமோ அதே மாதிரி கடவுளை கனம் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பு, அதை கண்டிப்பாக நம்ம செலுத்தணும். ஆனால் அந்த காணிக்கை செலுத்துறதுலையும் ஆண்டவர் நம்மளை திருப்பி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. அது எனக்கு பயங்கர ஆச்சரியம். அது ஒரு விஷயம். அது இப்போ நம்மளுடைய நிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு சொந்தம் அப்படிதான். அதனால தான் நம்ம வரி கட்டுறோம். இப்போ அன்றைக்கு இருந்த தாவீது மாதிரி ராஜாக்கள் காலத்தில் அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய குடிமக்களிடத்துல இருந்து வருகின்ற அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அதை கூட காணிக்கை செலுத்த முடியும் அவங்களால. ஆனால் தாவீது என்ன பண்ணுறான், அர்வானா கிட்ட வாங்கும் பொழுது என்ன சொல்கிறான்னா அந்த 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 கொடுமைகளெல்லாம் அந்த அந்த இதெல்லாம் நீக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக வேண்டி அவனுடைய அங்கேயே நிற்கிறார், ஒரு தூதர் ஒருத்தர் நிற்கிறார். அர்வானா அவனுடைய அவன் போர் அடிக்கிற இடத்துல கடத்தின் பக்கத்துலேயே நிற்கிறார் அவர். அந்த இடத்துல கடத்தின் பக்கத்தில் அந்த கடத்தை வாங்கணும். அந்த கடத்தில் வந்து ஒரு பலிபீடத்தை கட்டணும். அந்த பலிபீடத்தில் வந்து சில ஆடு மாடுகளை பலியிடணும். இப்படி பலியிடும் பொழுது ஆண்டவர் அவருடைய கொடுமைகளை நிறுத்துவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் அர்வானா கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறான். ஆனால் தாவீது என்ன சொல்கிறாருன்னா, உன் கையிலேருந்து இலவசமாக வாங்கி நான் இலவசமாக கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையாக நான் பார்க்குறேன். காணிக்கை கொடுக்குறேன்னா எனக்கு என்ன கிடைச்சிது? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு என்ன நன்மை கிடைச்சிது? அந்த நன்மைகளுக்கு ஏற்றார் போல் நீங்கள் கூட அதுதான் நீங்கள் பல முறை சொல்லியிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன்.
எனக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நான் என்ன சம்பாதிச்சிருக்கிறேன், என்னுடைய சொத்து என்ன, என்னுடைய உரிமைகள் என்ன, அதிலிருந்து தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு தான் தாவீது கொடுக்குறாரு. அது காசு கொடுத்து வாங்கி அந்த நிலத்தை அந்த கடத்தை காசு கொடுத்து வாங்கி அந்த கடத்தை வந்து பலிபீடமாக்கி அந்த பலிபீடத்தில் செலுத்துகிறாரு. அந்த மாதிரியெல்லாம் அவங்க உண்மையாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிராமங்களில் தான் நான் நிறைய அதை பார்க்க முடியாது. முருங்கை மரம் இருக்குன்னா முருங்கை காய்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க. சுரக்காய் பூசணிக்காய் இருந்துச்சுன்னா முதல்ல பூ பூத்து காய் காய்ச்சிக்குது தான். அதுதான் என்னமோ பார்த்தீங்கன்னு சொன்னால் கடவுளுக்கென்று இவங்க நேர்ந்து விட்டுறாங்க பாருங்க, அதுதான் பெருசாகவே இருக்கணா. மற்ற 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 பொருட்களை காட்டிலும் மற்ற காய்களை காட்டிலும் கடவுளுக்கு நேர்ந்து விடுறாங்க பாருங்கள். முதல்ல பூசணிக்காய், முதல்ல சுரக்காய், முதல்ல பீர்க்கங்காய் அப்படின்னு வருது பாருங்கள், முதல் பூ பூத்துது, அதுதான் பெருசாகவே கூட இருக்கும். அதனால் அந்த மாதிரி தான் ஆண்டவர் வந்து சில சோதனைகள் எல்லாம் ஜனங்களுக்கு வைக்கிறாரு. அதே மாதிரி என்ன காணிக்கை கொடுக்கும்போது அளவு எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும்ல, எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. திராணிக்கு தக்கதாய், இது வந்து ஜென்ரல் டைம், திராணிக்கு தக்கதாய் அப்படின்னு இருக்கும். அண்ணன் ஒரு இது இன்ஸ்டன்ட் சொன்னால் திராணிக்கு மிஞ்சியே கொடுத்தாங்க, மிஞ்சி கொடுத்தாங்க மகதோனியா மக்கள் அப்படின்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலன் அவர்களை குறித்து ரொம்ப உயர்வாக சொல்லுகிறத பார்த்துருக்கோம். அடுத்தது முழு மனதோடு கூட நம்ம கொடுக்குற காரியம். அதனால தானே அந்த மனதை தான் ஆண்டவர் பார்க்குறாரு. அது வந்து நம்மளுக்கு தெரியாது. நம்ம வந்து என்ன பார்ப்போம், அமௌண்ட்டை தான் பார்ப்போம், பெருசாக இருக்குதா இதாக இருக்கா அப்படி தான் நம்ம பார்ப்போம், மனுஷருடைய இது. ஆனால் கடவுளுக்கு நம்ம என்ன மனதோடு கூட அதை கொடுக்குறோம். அதுக்கு தான் அந்த 2 வெள்ளிக்காசு அந்த காசை போட்ட அந்த ஸ்திரீ குறித்து அவர் சொல்லும்போது, காணிக்க போடும்போது ஆண்டவர் அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டார், எல்லா போடுறதையும் பார்த்துட்டு அந்த நிகழ்ச்சியை அவர் சொல்கிறார். ஸோ தனக்கு உண்டான எல்லாவற்றையும் போடுறது தான் ஒரு சிறப்பான காரியம். அண்ணன் ஏற்கனவே சொன்னாங்க, 1000 ரூபா இருக்கும்போது இல்லாட்டி 100 ரூபா இருக்கும்போது 10 ரூபா ஈஸியாக கொடுத்துருவோம். நம்ம 1,00,000 ரூபாய் இருக்கும்போது 10,000 கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக யோசிப்போம். அந்த மனசில் அப்படி யோசிக்கிறோம் பாருங்கள், அது கடவுளுக்கு தெரியும். அதுதான் அதில் ஒரு முக்கியமான ஒரு காரியம். பொதுவாக வந்துன்னா இந்த காணிக்கை படைக்கிற சமயத்தில் மனசில் ஒரு நினைப்போம், கொடுக்கும்போது வேற ஒன்று கொடுத்துட்டு இருப்போம், வச்சு தான் கொடுத்துட்டு இருப்போம். அது உண்மைதான். அது அதை தான் ஆண்டவர் வந்து வெறுக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். நான் அந்த இவளை அந்த பெண்ணை குறித்து விதவையை குறித்து சொல்லும்பொழுது கூட ஆண்டவர் மனசில் நீ என்ன நினைக்கிற அதை கொடுத்துட்றான்றாரு. அதுதான் முக்கியமானது. நீ என்ன நினைக்கிற அதுதான். இன்னொரு அண்ணா சொல்ல வேண்டான்றாங்க தசம பாகத்துக்கு கூட. அதுக்கு தான் அவர் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் இருக்காத அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இல்லை ஆமாம், அதோட நேர்ந்து கொள்ளாமல் இருப்பது அது நல்லதுன்றாரு. அதோட நேர்ந்துக்காமையே இருந்துட்டு போய அப்படின்றார் ஆண்டவர். அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் ஒன்றும் அதுலேருந்து ஒன்றும் அவர் எடுத்துக்கிற மாதிரி இல்லை. அது திரும்பவும் நமக்கே தான் கொடுக்குறாரு. அதை ஒரே ஒரு சம்பவம் மட்டும் நான் சொல்கிறேன்னே. எங்கள் அப்பா வந்து நார்த் இந்தியாவில் ஒரு ஆலயம் கட்டி கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணேன். அதுக்காக என்ன பண்ணாங்க, நெல் விளையிற இடம் அதை வந்து வாழைத்தோட்டமாக மாற்றினாங்க. வாழையில் எங்கள் அப்பா மட்டும்தான், நாங்களாம் இப்போ சென்னையில் இருக்கோம், வாழைத்தோட்டமும் மாற்றினாங்க. மாற்றி நல்ல வாழை வந்துச்சு. வாழையில் உள்ள லாபத்தை அப்படியே எடுத்து ஊழியத்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவுடைய பிளான். பாருங்கள் என்ன நடந்துச்சுன்னா, அந்த வாழைத்தாருன்னு சொல்லுவாங்க, அந்த முழு தாறு 5 ரூபாய்க்கும் 7 ரூபாய்க்கும் போச்சா. நீங்கள் 5 ரூபா 7 ரூபாய்க்கு விற்று எப்பவும் ஒரு 25 ரூபா அப்படி போகுமா. எங்கள் அப்பா போட்டிருக்க வாழையில் ஊழியத்துக்குன்னு கொடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி தான் அந்த வாழைத்தோட்டமே போட்டது. ஆனால் ஒரு தார் வந்து 5 ரூபாய்க்கும் 7 ரூபாய்க்கும் போதான். இவங்க கொண்டு செமந்து அவங்க வந்து அதாவது ஒரு அரை கிலோமீட்டர் இருக்கும் ரோட்டுக்கு போனோம் எங்கள் வயல்லேருந்து. அங்கேருந்து சைக்கிளில் கட்டி ஒரு பக்கத்தில் ஒரு ஊருக்கு போட்டால் 10 ரூபா கொடுப்பான் ஒரு தாருக்கு. அப்படி கஷ்டப்பட்டுருக்காங்கண்ணே. 10 ரூபா கொடுத்து என்ன சொல்கிறாங்க, காணிக்கை கொடுத்த உடனே சில பேர் இந்த இது சூதாட்டமாக விளையாடுறாங்க. இந்த ஊழியக்காரனை கொண்டு இப்படி கொண்டு கொடுத்துட்டா நம்மளுக்கு அது டபுள் மடங்காக திருப்பி வரும். இப்படி எத்தனையோ பேர் நம்ம கிறிஸ்தவங்களில் இருக்காங்கண்ணே. ஆனால் கடவுள் கொடுக்குறது அப்படி கிடையாதுண்ணே. ஆண்டவர் வந்து எல்லாத்துலேயும் உபத்திரத்தில் தான். ஆனால் எங்கள் அப்பா அந்த தீர்மானத்தை விட்டு மாறவே இல்லை. ஏன்னா அந்த வாழை போட்டு முடிவு வரைக்கும் அந்த தார் வந்து 7 ரூபாய்க்கும் மொத்தமாக வந்து எடுத்தால் 7 ரூபா, அப்பாவுடைய சம்மந்து போட்டால் 10 ரூபா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஊழியக்காரருக்கு ஒரு அமௌண்ட் அனுப்பிச்சாங்க. அப்போலாம் ரொம்ப அமௌண்ட்டு கிடையாது, ஒரு 3000 3500 தான் ஒரு சின்ன ஆலயம் கட்டுறதுக்கு.
அவ்வளோ கஷ்டப்பட்டு, நான் சொல்கிறது 80s அப்போ பார்த்துங்க, பணம் வேல்யூ எப்படி இருக்கும் பாருங்க. பணத்தை அனுப்புனாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து அது அவங்களுக்கு திருப்பி எப்போ செய்கிறாரு அப்படிங்கும்போது யோசிக்கும் போது தானே நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கை தானே. 5 பேர் வாத்தியார் குடும்பம். எங்களை வாத்தியார் வேலைக்கு போனால், வாத்தியார் வேலைக்கும் போலீஸுக்காரன் வேலைக்கும் போனால் தரத்திரம் பிடிச்சோன்னு சொல்லுவாங்க. இப்போ போலீஸ்காரங்க பிள்ளைக்கு திருடனுங்க, ஆசிரியர்கள் பிள்ளைங்க வந்து மக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது சொல்கிற விஷயம் அது. ஆனால் அண்ணன் சொன்ன மாதிரி அண்ணனுடைய குடும்பம் அது மாதிரி எங்களுடைய குடும்பத்திலேருந்து கூட சொல்ல முடியும். அவருடைய நோக்கம் என்பது வேறு, கடவுளுடைய நோக்கம் என்பது வேறு, தகப்பனாருடைய நோக்கம் என்பது வேறு. என்னதான் இருந்தாலும் 5 பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க, 5 பேரையும் ஆண்டவர் வந்து நல்ல உயர்த்தி தான் வச்சுருந்தார். இப்போ அண்ணன் வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அண்ணனை வந்து எல்லாரும் வேலைக்கு போயிட்டு வந்து பண்ணின்னு இருந்தாங்களே தவிர, கடைகள் வச்சுன்னு இருந்தாங்களே தவிர, யாராகிலும் குறைஞ்சிருக்காங்களே? இல்லவே இல்லைண்ணா. படின்னு சொன்னதே கிடையாது. என் பிள்ளைகளே படிச்சு, நான் ஒன்றும் எல்லாரும் பாருங்க, நம்ம பிள்ளைகளெல்லாம் வந்து மேலே படிச்சுன்னு போய்கிட்டே இருக்கிறாங்க. நான் உங்களை ரொம்ப யோசித்தேன். நான் பாப்பா குறித்து நான் நேற்று யோசிச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, அந்த பாப்பா வந்து கடவுளுக்காகவே தன்னை அர்ப்பணித்து சண்டே ஸ்கூலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க தன்னை அர்ப்பணித்து இருந்ததுனால அதனுடைய வாழ்க்கை தரம் பார்த்தீங்கன்னா கடவுள் எப்படி உயர்த்தி வச்சிருக்கிறாரு பாருங்க அந்த பாப்பாவை. அந்த மாதிரி அதனால காணிக்கை வந்துனே நம்ம வந்து கொடுக்கறதுனால ஆண்டவர் வந்து அப்படியே டபக்குன்னு திருப்பி கொடுத்துருவாரு. 1000 ரூபா கொடுத்தா 2000 தந்துருவாரு. அப்படி நிறைய பேர் தவிர அப்படி சொல்லி அப்படி பண்ணுறாங்க. நம்ம அதுக்காக திருப்பி வாங்குறதுக்காக அதை கொடுக்கக்கூடாது. கண்டிப்பாக ஆண்டவருக்கு நம்ம கொடுக்க வேண்டியது, ஆண்டவர் அதுக்கு அது என்கரேஜ் பண்ணுறாரு, இல்லாட்டி அதை செய்யணும் விரும்புகிறார். கடவுளுக்கு பயப்படுகிற பயத்தோடு நம்ம கொடுக்கும்போது அது விதமாக செலவிடப்படுதோ அது அவன் கணக்கு. நம்ம கொடுக்குறத வந்து உத்தமத்தோடு கொடுக்கும்போது நம்முடைய குடும்பம், நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அதுதான் அது ஒரு விஷயம். என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், கடவுளுக்கு கொடுக்குற அப்படின்றது மனசில் இருக்குது, ஆனால் ஊழியக்காரர்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ இன்றைக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஊழியக்காரர்களுக்கு கொடுக்குறாங்க. எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அன்றைக்கெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி சம்பளம் ரொம்ப கம்மி. 100 ரூபா 200 ரூபா கூட வாங்குறது அதிகம். ஹையர் கிரேட் வாத்தியார்களுக்கு இன்னும் கம்மியாக இருக்கும். அதுலேயும் அந்த ஒரு கிராமத்துக்குள்ளார ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆகி ஒரு கிராமத்தில் போயிருக்கிறாங்கன்னா, அந்த கிராமத்தில் இருக்கிற மக்களுடைய சூழ்நிலை நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு, திருச்சபையில் மாத்திரம் இல்லை, இந்து மக்கள் கூட மற்ற மக்கள் கூட பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க. தாலுகா ஆஃபீஸ் கூட்டின்னு போகிறது, கலெக்டர் ஆஃபீஸ் கூட்டின்னு போகிறது, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகிறது, சிஎஸ்சி ஹாஸ்பிட்டலுக்கு காஞ்சிபுரத்துக்கு பாருங்கள், அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகிறது, அங்கே போய் கெஞ்சி கூத்தாடி அவங்களுக்கு எதனா உதவி செய்கிறது. இந்த மாதிரி அந்த சபை ஊழியர்கள், அந்த ஆட்கள் எல்லாம் இருந்திருக்கிறாங்க, ஊழியம் செய்தவர்கள் இருந்திருக்கிறாங்க. அதனால் அந்த மக்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அந்த ஊழியக்காரர்களை கனப்படுத்தியிருக்கிறாங்க. இது ஆண்டவரை கனப்படுத்துவதை போலவே அந்த ஊழியக்காரர்களே கனப்படுத்தியிருக்கிறாங்க. அப்படி தான் நம்ம பார்க்குறது. இல்லைண்ணா, இந்த காணிக்கை கொடுக்குறதுலையும் பலன்கள் அப்படின்னு பேசுனீங்களே, ஆக்சுவலாக நம்ம பலன்களை எதிர்பார்க்கவே கூடாது. அதுதான் காணிக்கைன்றது. நீங்கள் பலனை எதிர்பார்த்து நம்ம காணிக்கை கொடுத்தோன்னா அது வீண் தான் நினைக்கிறேன். ஆமாம், அது பின்னால் வந்து நம்ம திரும்பி நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் நம்மளுக்கு என்னெல்லாம். ஆனால் அவர் நீதிபரர் பாருங்களேன், அவருக்கு இடத்துல வாங்கி அவர்கிட்ட ஒரு கொஞ்சம் தான் கொடுக்குறோம், அதுக்கும் திருப்பி நம்மளுக்கு கொடுக்குறாருன்னா அவர் தான் நீதிபரர். ஆனால் அதை நம்ம எதிர்பார்த்து நம்ம செய்யவே கூடாது என்பது இந்த காணிக்கையின் காரியங்கள்லேருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். நிறைய பேர் நான் நினச்சிருக்கேன்னே, இந்த காணிக்கை கொடுக்கும்போது ஒருவேளை நான் சர்ச்சில் ட்ரெஷரர் ஆகிறேன்னா நிறைய பேர் பேரே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நிறைய தொகை கொடுத்துருக்காங்க. இன்றைக்கும் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். தயவுசெய்து எங்கள் பேரை மட்டும் சொல்லிடாதீங்க, நேம்லெஸ் போட்டு தான் பில்லே போடுவேன் நான். அதில் நிறையா இப்படி கொண்டு வருவாங்கண்ணே. ஆமாம், இப்படி கையில் வச்சு திணிச்சிட்டு போயிடுவாங்கண்ணே. அவ்வளோதான். அப்படி போய் என் கையில் வாங்கியிருக்கேன். எவ்வளோ பேர் வந்து இப்படி கொண்டு வந்து இப்படி கையில் வந்து இப்படி திணிச்சிட்டு போயிடுவாங்க. அப்படிலாம் உண்மையோடு கொடுக்குறவங்க, உத்தமத்தோடு கொடுக்குறாங்க. ஒரு கை கொடுக்குறது இன்னொரு கை நம்ம தெரியக்கூடாது, அப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கிறது. உள்ள கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை கொடுக்கறதுல இந்த பலனை நம்ம எதிர்பார்க்காம கொடுக்க விடுறது தான் கடவுளுடைய பார்வை. ஆண்டவர் சும்மா விடுறதுக்கு அநீதி உள்ள ஆண்டவர், அதாவது நீதிபரர். அவர் நீதிபரர், அவர் நமக்கு கண்டதை கொடுக்கறது அவர் திருப்பி கொடுப்பாரு. இல்லை, அதாவது அது கரெக்டு தான். நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா,
கடவுளுக்கு கொடுக்குறேன்ட்டு சொல்கிற அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஊழியக்காரர்களே கனப்படுத்துகிறாங்க. இப்போது நீங்கள் செக்ஷன் அப்படின்னு வச்சிங்களேன், செக்ஷனுக்கு நம்ம கொடுக்குற காசு, நம்ம கொடுக்குற மாதிரி உதவிங்க, அது கூட காணிக்கதான்றேன் நான். அது கூட காணிக்கதான், ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கிறாரு. அந்த மாதிரி ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு கொடுக்குறதும் அப்படி தான். அந்த மாதிரி அதை அவர்கள் பயன்படுத்துகின்ற விதத்தை பொறுத்து தான் இருக்கிறது. அவர்கள் பயன்படுத்துகிற விதத்தை பொறுத்து இருக்கிறது. ஒரு முறை நம்ம ஜெயச்சந்திரன் டாக்டர் அண்ணன் அவர் எங்ககிட்ட நான் சுதர்சிங் அண்ணன்கிட்ட கூட சொன்னார்னு நினைக்கிறேன், ஞாபகம் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். சிலாண்ட்லேருந்து ஒருத்தர் வந்தார். அவர் வந்து அந்த சமயத்தில் நான் சொல்கிறேன் 87 நினைக்கிறேன், 100 ரூபா கொடுத்து அனுப்பிச்சிக்கிறார். 100 ரூபான்றது பெரிய காசு அது. ஆனால் டாக்டர் அண்ணன் என்ன யோசிச்சிருக்காருன்னா, நம்ம கொடுத்தோமே அந்த காசை அவன் சரியாக செயல்படுத்துகிறானா, இல்லை சிகரெட் பிடிக்கிறானா, இல்லை வேறு எதுக்கு நான் பயன்படுத்துகிறானான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இவருக்கு மனசில் பின்னாலே போயிருக்கிறாரு. பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு எதிர கடையில் வந்து அவன் வந்து சிகரெட் பிடிச்சிருந்துருக்கிறான். அதை பற்றி நான் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிக்கும்போது நான் என்ன சொன்னேன்னா, அந்த சமயத்தில் அந்த கொடுக்கணும்னு சொல்லி மனசில் ஏவி நீங்கள் மனசில் இருந்து கொடுக்குறீங்க பாருங்கள், அதோட உங்கள் வேலை முடிஞ்சிடுச்சு. கண்டிப்பாண்ணே நம்ம அதோட அவருடைய வேலை முடிஞ்சிடுச்சு. அவர் கொடுத்துட்டார், அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. நான் கொடுத்துட்டேன்ப்பா, அவ்வளோதான், திருப்தி. அதை அவருக்கு செலவு பண்ணுறாங்க பாருங்கள், அவங்கள பொறுத்து தான் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், ட்ரெஷரராக இருக்கிறது, செக்ரட்டரியாக இருக்கிறது, அதெல்லாம் நாம் இருக்கும் பொழுது தவறாக நம்ம ஒரு வேளை பயன்படுத்திடுறோமோ அப்படின்ற எண்ணங்கள் நமக்கு வருது. ஆண்டவருக்காக கொடுத்துருக்கிற காசெல்லாம் சரியாக நம்ம பயன்படுத்துகிறோமா? ஒரு முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் 5000 ரூபா ஏதோ ஒன்று. அப்போ வந்து இவர் ட்ரெஷராக இருக்கிறாரு, நான் செக்ரட்டரியாக இருக்கிறேன். இவர் ஜெரால்டு வந்து ட்ரெஷராக இருக்கிறார், அப்படி தானே? அப்படி இருக்கிறாரு. அந்த சமயத்தில் இவர் நம்மளுடைய கோவிந்தராஜ் அவங்களுடைய அக்கா பையனை தங்கச்சி பையனை யாரோ ஒருத்தன் வந்து 5000 ரூபாய் ஏதோ ஒன்று கொடுத்துருக்குறான். அந்த ப்ரௌன் கவரோடு கூட எடுத்துகிட்டு போயிட்டு ஜெரால்டுக்கிட்ட கொடுத்துருக்குறேன். ஜெரால்டு என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் பேரையே எழுதியே பண்ணிட்டுருக்கிறாரு. ஆனால் அந்த கவர் வச்சுன்னுக்கிறார். இவங்க வந்து இவங்ககிட்ட சொல்கிறாங்க, நம்ம சுந்தர் பாபாண்ட அவங்க ஒய்ஃபுக்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நான் கொடுத்த காசு வந்து அவர் எடுத்துட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து தவறு. உண்மையாகவே எடுத்திருந்தால் பயங்கரமான குற்றம். அதுக்கு அது நான் அடுத்தது நான் சொல்கிறேன். நமக்கு டைம் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த தம்பி ஒரு 15 நிமிஷம் கூட தான் எடுத்துக்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் நான் பேசுகிறேன். அதனால் அப்புறம் பார்த்தோம்னா ஜெரால்டு உடனே ஃபோன் பண்ணேன், இல்லை ஜெரால்டு அது என்ன சமாச்சாரம், ஆனால் நீங்கள் எல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டீங்கண்ணா, என்கிட்ட இருக்குதுண்ணே, காசு இருக்குதுண்ணே, அந்த லிஸ்ட்டு என்கிட்ட இருக்குதுண்ணே அப்படின்னு சொன்னேன். இல்லைண்ணே, நான் நீ வந்து அதை சரி பண்ணு அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து எடுத்து பார்த்துட்டு காட்டுறாரு எனக்கு, ப்ரௌன் கவர் பாருண்ணா நீ கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி காட்டினார். அதன் பிறகு அவர் சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி செவிலிமேட்டில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10,000 ரூபா தான். 5000 ரூபா வந்து அதுக்கு முன்னால் இருந்த ஐயர் இருந்துட்டு போனவர் விருகம்பாக்கம் சர்ச்சில் இருந்தார். அவர்கிட்ட கேட்டாக்கா ஒரு காம்பவுண்ட் வால் போடணுன்றதுக்கு 5000 ரூபா தான் கொடுத்தாரு. அதே போல் இன்னொரு இடத்துலேருந்து ஒரு 5000 ரூபா, மொத்தமாக 10,000 ரூபா தான் கிடச்சிது. அந்த சமயத்தில் யார்கிட்ட கொடுக்கறது, நம்ம வச்சுன்னு இருக்க முடியாத அந்த சமயத்தில் வேறு மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் இருந்தது. சரி, நான் அந்த நேரத்தில் தினகரன் நம்ம வந்து பிரச்சனை பண்ணுறேன், அவர்கிட்ட ஒரு 5000 ரூபா கொடுத்தது, என்கிட்ட இருந்த ஒரு 5000 ரூபா இருந்தது, பிரித்து வச்சுன்னு வரணும். இல்லைண்ணா நான் என்ன சொன்னேன்னா, ஒரு 2-3 வருஷம் கழித்த பிறகு அவர்கிட்ட கேட்டேன், இல்லைண்ணா நீங்கள் நம்ம காசு கொடுத்துடலாம், அந்த காசை வந்து யார் பொறுப்பு இருக்கிறாங்களோ அவங்க கையில் கொடுத்துட்டு போயிடலாம், அதான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா கொடுத்தாருங்க அவர் 5000 ரூபா தான் வாங்கினார், இன்னொரு 5000 ரூபா போட்டு கொடுத்தாரு. நான் என்ன பண்ணேன், இவர் 5000 ரூபா போட்டு கொடுக்குறாருன்னு சொன்னால் நானும் ஒரு 5000 ரூபா போட்டு கொடுத்தேன். அப்போ என்ன ஆயிடுச்சு, 20,000 ரூபாய் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அது நம்மளுடைய பொறுப்பு நம்மளுடையது இல்லை, கொடுத்துட்டோம். கொடுத்த பிறகு அவங்க எப்படி செலவழித்தாங்கன்றது பொறுப்பு அவர்களுடையது. கிறிஸ்துவில் அருமையானவர்களே, காணிக்கை குறித்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். யார் யாரெல்லாம் காணிக்கை கொடுத்தாங்க, எப்படி கொடுத்துருக்குறாங்க, பிள்ளைகளையே காணிக்கையாக கொடுத்துருக்குறாங்க, முதல் பிள்ளைகளையே முதல் ஈச்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அது மாத்திரமல்ல, எது விளைச்சலிலிருந்து முதல் விளைச்சலை கொடுத்துருக்குறாங்க, முதல் கன்றுகளை கொடுத்துருக்குறாங்க. இப்படியெல்லாம் நிறைய பேர் காணிக்கையாக ஆண்டவருக்கென்றே கொடுத்துருக்குறாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கொடுத்துக்கிட்டே இருந்துருக்குறாங்க.
நிறுத்துன்னு சொல்கிற அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த அளவுக்கு தாவீதை குறித்து கூட சொன்னாங்க. சுதர்சிகான அவர்கள் தாவீதை குறித்து சொன்னாங்க. நான் மோசையை குறித்து சொன்னேன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அந்த சமயத்தில் தாவீது கூட அப்படி நிறுத்துக்க சொல்லியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆலயத்திற்கு கொடுப்பதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு மக்கள் தாராளமாக கொடுத்துருக்குறாங்க. இவைகளை குறித்து சொல்லும் பொழுது நான் என்ன யோசிக்கிறேன்னா, செங்கல்பட்டு சபையை கட்டும் பொழுது அந்த இவர் ஆலன் பால் வந்திருந்தாராம். அவர் தான் வந்திருந்தாருன்னு நான் கேள்விப்பட்டால் அவர் என்ன சொல்லுகிறாருன்னா, அந்த மக்களை பார்த்து 1 லட்சம் ரூபாய் செக்கு கொடுத்துருக்கிறாராம். மக்கள் லைனு அவ்வளோ தூரம் நிற்குதான். அந்த பாரிஷாலில் தான் நான் பார்த்தேன். பாரிஷாலில் பந்தல் போட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவ்வளோ தூரம் மக்கள் லைனில் நின்றுட்டு அவங்க நகைகளை போட்டிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவருக்கென்று கொடுக்கிறவர்கள். அதை பார்த்து தான் இவர் 1 லட்சம் ரூபாய் செக்கு போட்டு கொடுத்தாராம். அந்த மாதிரி சில காரியங்கள்லாம் நாம் பார்க்குறோம். அதனால் கிறிஸ்துவின் அருமையானவர்களே, கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், நிறைவாய் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கொடுக்கறது யாருக்குன்னா, கடவுளுக்கு கொடுக்கல, எல்லாம் என்னுடையதுன்னு சொல்கிறார். அவர் ஒன்றும் எடுத்துக்கிறது இல்லை, அவர் ஒன்றும் எடுத்து பயன்படுத்திக்கிறது இல்லை. அதை திரும்ப நமக்கு தான் கொடுக்குறாராம். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நம் மடியில் போடப்படும் அப்படின்னு ஆண்டவர் வேறு சொல்லியிருக்கிறார். அதனால் கிறிஸ்துவின் அருமையானவர்களை கொடுக்குற அந்த பழக்கத்தை நாம் உண்டு பண்ணிக்கொள்வோம். எப்படி கொடுக்கணும், காணிக்கை எப்படி கொடுக்கணும், மனமுவந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட காணிக்கைகளை கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து தசமபாக காணிக்கை குறித்து பேசலாம். அதன் பிறகு காணிக்கை எப்படியெல்லாம் கொடுத்துருக்கிறாங்க, எப்படிப்பட்ட காணிக்கைகளை ஆண்டவர் அங்கீகரிச்சிருக்கிறாரு அப்படின்றத குறித்தும் நம்ம பேசலாம். இதை குறித்து நீங்கள் படிங்க, வசனங்களை படிங்க. இப்போ அண்ணா சொன்ன மாதிரி 2 கொரிந்தியரில் 8ஆம் அதிகாரத்தையும் 9ஆம் அதிகாரத்தையும் படிங்க அப்படி நாங்கள் சொல்லியிருக்கிறார். அதிகமாக நான் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதையும் நீங்கள் படித்து பாருங்கள். அதிலிருந்து ஆண்டவர் உங்களோடு கூட என்ன பேசுகிறார் என்பதை இந்த கிரேஸ் டிவியினுடைய ஊழியர்களிடத்தில் பேசுங்க, அந்த ப்ரொப்ரைட்டர்கிட்ட பேசுங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா மேற்கொண்டு என்ன சொல்லலாம் உங்களுக்கு என்பதை நாங்கள் தீர்மானித்து அதை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். அதனால் கிறிஸ்துவின் அருமையானவர்களே, நீங்கள் ஆண்டவர் என்ன பேசினார் என்பதை அவர்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். அவர்கள் எங்களோடு கூட பேசுவார்கள். மாத்திரமல்ல, இந்த அருமையான நேரத்தில் இந்த கலந்துரையாடலில் நீங்களும் பங்கு பெற்றிருக்கிறீர்கள் என்பதை நான் நிச்சயமாய் நம்புகிறோம். நம் மத்தியில் சுதாகர் பிரான்சிஸ் அண்ணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை ஜெபிக்கிறாங்க. ஜெபித்த பிறகு ஆசீர்வாதத்தோடு கூட இந்த கலந்துரையாடலை நாம் முடித்துக்கொள்ளலாம். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளிலும் இந்த வேதாகம கலந்துரையாடலே நீர் எங்களோடு கூட இருந்து இந்த பார்த்து கொண்டிருக்கிறவர்களோடு கூட இருந்து கர்த்தாவே எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நல்ல பாடங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். வேதத்தின் அடிப்படையிலே அநேக காரியங்களை நாங்கள் பேசுவதற்கு எங்களுக்கு கிருபை தந்தீர். கர்த்தாவே, காணிக்கைன்னா என்னன்னு சொல்லி, எதற்காக கொடுக்கணும், அதனுடைய பலன்கள் என்னன்னு சொல்லி உங்களுடைய வேதத்திலே நீர் எழுதி வைத்திருக்கிற காரியங்களை குறித்து நாங்கள் இந்த நாளிலே கர்த்தாவே பேசவும் அதை குறித்து அறிந்து கொள்ளவும் எங்களுக்கு தந்த நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. கர்த்தாவே, நீர் காணிக்கைகளை உண்மையாக முழு மனதோடு கூட நாங்கள் படைக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர். அப்படி நாங்கள் படைக்கிறோமான்னு சொல்லி இந்த நாளில் எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட காணிக்கையில் நீர் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் கற்றுக்கொண்டோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தொடர்ந்து நாங்கள் காணிக்கைகளை நன்றி பலியிலாக உங்களுடைய சமூகத்தில் ஏறெடுக்க எங்களுக்கு உதவிச்சிங்க. எங்களுக்கு திராணிக்கு ஏற்ப போல் மாத்திரமல்ல, திராணிக்கு மிஞ்சியும் நாங்கள் கொடுப்பதற்கு எங்களுக்கு இந்த நாளிலே எங்களோடு கூட நீர் பேசினதற்காக நன்றி ராஜா. நாங்கள் எதற்காக காணிக்கைகளை கொடுக்கணும், கரெக்டாக நாங்கள் அதை சூஸ் பண்ணி கொடுக்குற அந்த ஞானத்தையும் எங்களுக்கு தாங்க. நீர் அப்படி செய்கிறதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, விசேஷமாக இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட எல்லாரையும் நம்முடைய கரங்களில் கொடுக்குறோம். கருணானனுக்காக, சுந்தர்சிங் அண்ணனுக்காக, எனக்காக கர்த்தாவே, இந்த ஸ்டுடியோவில் இருந்து பணியாற்றின எல்லா நபர்களுக்காக, இந்த ப்ரொப்பரேட்டருக்காக கர்த்தாவே எல்லாரையும் நம்முடைய கரங்களுக்குள்ளாக கொடுக்குறோம். பார்க்குற ஊர்லேயும் நம்முடைய கரங்களில் கொடுக்குறோம். இந்த நாளிலே நீர் அவளோடு கூட நீர் எப்படியாவது நீ பேசியிருப்பீன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் ராஜா. இந்த 1 மணி நேரம் உங்களுடைய சமூகத்தில் காத்திருந்தது ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவளுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து நீர் எங்களோடு கூட பேசுவோம் ராஜா. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். மீண்டும் நாங்கள் ஒருவர் இந்த நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் சந்திக்கும் வண்ணம் உங்களுடைய நீங்கள் பிரசன்னம்
எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய ஐக்கியமும் வழி நடத்தலும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும், குறிப்பாக இந்த கிரேஸ் டிவியில் பணியாற்றுகின்ற பிள்ளைகளோடும், இந்த கிரேஸ் டிவி துவங்கி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருடைய திருப்படிக்காக தன்னை செலவிட்டு கொண்டிருக்கிற இதனுடைய ப்ரொப்பரேட்டர் அவர்களோடும், அவருடைய குடும்பத்தின் மக்களோடும், இந்த இடத்துல ஜெபிக்கிற பிள்ளைகள், ஆண்டவருடைய திருப்பெயரை சொல்லி துதி செலுத்துகிற பிள்ளைகள், இங்கே செய்தி கொடுக்குற பிள்ளைகள், சாட்சி கொடுக்குற பிள்ளைகள், அத்தனை பேரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.